இப்போ எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் பார்க்கலாம். எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது நீட் எக்ஸாம் அஸ் வெல் அஸ் எல்லா எக்ஸாமுக்குமே இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ், முந்தைய ஆண்டோட கொஷின் பேப்பர்ஸை என்ன பண்ணலாம், கேதர் பண்ணலாம். ஒரு 10 to 15 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸை நாம் எடுத்துக்கலாம். அது நீட் எக்ஸாமுக்கும் நீட் வினாத்தாள்களை என்ன பண்ணலாம், கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அதை எல்லாமே கேதர் பண்ணி நாம் கெட் டுகெதராக வச்சு அதை படிக்கலாம். சேம் மாடலில் தான் என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அதுலேருந்து வர கேள்விகள், பல கேள்விகள் அந்த மாடல்லேருந்து தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டியூப்ளிகேட் எக்ஸாம் மாதிரி நமக்குள்ளேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மாக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். என்ன பண்ணலாம், நாம் என்ன பண்ணலாம், எக்ஸாமை நாமளே ஒரு கொஷின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 3 மணி நேரம் அப்படியே உட்காந்து ஒரு முழு நீள மாதிரி தேர்வை நம்ம எழுதலாம். சரிங்களா? ஒரு முழு நீள மாதிரி தேர்வை எழுதலாம். ஒரு டியூப்ளிகேட் எக்ஸாம் டெஸ்ட் நம்மளே என்ன பண்ணிடலாம், நமக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு கரெக்டாக நம்ம எழுதுகிறோமா, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமா, எல்லா கொஷின்ஸும் நமக்கு அட்டன் பண்ண முடியுதா, இது எல்லாமே நமக்கு நாமளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கிற மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தேர்வை எழுதி முடித்த பிறகு எந்தெந்த கேள்விக்கு நம்ம தவறு பண்ணுறோம், எந்தெந்த சப்ஜெக்டில் நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணணும், பயாலஜியா, கெமிஸ்ட்ரியா, ஃபிசிக்ஸா, ஸோ நம்ம இன்னும் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றத நாமளே என்ன பண்ணலாம், நமக்கு பர்சனலாக அனலைஸ் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப படிக்கலாம். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை திரும்ப படிக்கலாம். ஒரு நோட் புக் ஒன்று போட்டுக்கலாம், மிஸ்டேக் நோட் புக்குன்னு போட்டுக்கிட்டு இதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ண இப்போ நானே இருக்கேங்க, ஒரு நாள் சாம்பாரில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுட்டேன்னா மறுநாள் ஓகே டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டு ஐயோ குழந்தைங்களாம் திட்டுறாங்க, ஹஸ்பண்ட் திட்டுறாங்க, மறுநாள் அந்த உப்பை கரெக்டாக போடலாம், அந்த இன்னைக்கு கரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ அந்த தப்பை நான் என்ன பண்ணுவேன், ரியலைஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் இந்த டிப்ஸும். ஓகேவா? என்ன பண்ணோம், மிஸ்டேக் நோட் புக் நம்ம போட என்ன ஆகும்னா, அதில் நோட் பண்ண நம்ம அந்த மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நாமளே ஒரு மாதிரி தேர்வு எழுதி பார்க்கலாம், மிஸ்டேக்கை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எல்லாருக்குமே நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும், எக்ஸாமில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ், எந்தெந்த மார்க்ஸ்க்கு நம்ம எப்படியெல்லாம் அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 130+ மார்க்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு தான் வருது. 130+ மார்க்ஸு ஃபிசிக்ஸ் தான் வருது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் தமிழில் சொன்னோம்னா சூத்திரங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படின்னு நினைக்கிறத நாம் முறையான பயிற்சின்னு சொல்லும்போது ரெகுலரான ப்ராக்டிஸ் மூலமாக இதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஃபார்முலாஸை என்ன பண்ணலாம், டெய்லி பைஹார்ட் பண்ணலாம், மனப்பாடம் பண்ணலாம். இல்லைன்னா பின்னாடி இருக்க அதில் பேக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கருத்து, அதாவது அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சு படிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ஒரு பயாலஜி, ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நமக்கு அந்த நேரத்தில் மனப்பாடம் பண்ணது மறந்து போனாலும் நாம் புரிஞ்சு படிக்கிறது கண்டிப்பாக மறந்து போகாது. ஓகேவா? அடுத்து தினசரி கணக்கீட்டு பயிற்சி. தினசரி என்ன பண்ணலாம், ஒரு குறைஞ்சது 30லேருந்து ஒரு 40 ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸை நாமளே என்ன பண்ணால் சால்வ் பண்ணி பார்க்கலாம். 30லேருந்து ஒரு 40 வரைக்கும் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸை நாமளே என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படியெல்லாம் பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.